Taste the Daily. பிரசித்தி பெற்ற கோவை பேரூர் பச்சை நாயகி உடன்மர் பட்டீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஆதீனங்கள் திரளான பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலை சிதம்பரம் என அழைக்கப்படும் இந்த கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் நடந்து முடிந்த நிலையில் கணபதி ஹோமத்துடன் 4 யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தது. சென்னை வில்லிவாக்கம் பாலியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன், துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித கடம் மேளதாளங்கள் முழங்க கோபுரத்தை வலம் வந்து கோபுர கலசத்தை அடைய வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தாலம்மன் கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நெய்வேணி கிராமத்தில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமையான பிரகன் நாயகி அம்பாள் சமேத சொர்ண கடேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள ராகுஸ்தலமான நாகேஸ்வரமுடையார் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராகு தோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலில் உளுந்து தானியத்தில் தீபமும், தேச தோஷம் உள்ளவர்கள் கொள்ளு தானியம் மீதும் தீபமேற்றி வழிபட தோஷத்தின் வீரியம் குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மாவட்டம் மதுராந்தகத்தில் 700 ஆண்டு பழமையான மீனாட்சி அம்மாள் சமேத வெண்காட்டீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, விக்னேஸ்வர் பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே 500 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக புனித கடம் கோவிலை வலம் வர பின்னர் கலசம் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. அப்போது பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கையில் 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிள்ளை வயல் காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 8ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் தொடங்கி 4 கால யாக பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. Taste the Daily.